கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நண்பர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுன்னு வரும்போது என்கிட்ட கருத்து கேட்டப்போ நான் சொன்னேன், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதுவும் அவர் தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய வருமானத்தை, ஒரு 200 கோடி வருமானத்தை விட்டு வராருன்னா அவரை வரவேற்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். அந்த கட்சி பக்கம் மாறிட்டீங்க போல இருக்கு அப்படின்னாங்க. நம்ம இப்படி பேசி அது வெளியில் எதிர்விதமான எதிர்வினை ஏதாவது உண்டாக்கியிருக்குமோ அப்படிலாம் நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா இத்தனை விருதுகள் இதுக்கு வந்துருக்கும் போது அப்படி அவங்க திமுகங்கிற ஒரு கட்சியில் இந்த மாதிரி பாரபட்சங்கள் எதுவுமே அவங்க பார்க்கறது இல்லை. தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான மனம் கூட்டிய நன்றி. அவருக்கு மட்டும் இல்லை, துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும். சினிமாவோட ஓட்டத்தில் நான் இருந்துகிட்டே இருக்கேன். அப்படி நான் இல்லாத ஒரு நாள் நான் இல்லாத நாள். எம்ஜிஆர் மட்டும்தான் ஒரு உயரிய அந்தஸ்தில் இருந்த ஒரு நடிகராக இருந்து அப்படியே அரசியலுக்கு போய் அங்கே ஒரு உச்சம் பார்த்து அப்படி தான் அவருடைய மறைவு இருந்தது. சில பேரால் படம் பண்ண முடியலன்னு சொல்ல மாட்டாங்க. அது நான் முதல்ல சான்ஸ் தேடி அலையும் போது 7ஆம் தேதி வா, 15ஆம் தேதி வா, அப்புறமேல 28ஆம் தேதி வா, முடிஞ்சால் 33ஆம் தேதி வான்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நண்பர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுன்னு வரும்போது என்கிட்ட கருத்து கேட்டப்போ நான் சொன்னேன், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதுவும் அவர் தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய வருமானத்தை, ஒரு 200 கோடி வருமானத்தை விட்டுட்டு வராருன்னா அவரை வரவேற்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். அது பூதாகரமான விஷயங்களாக மாறி அது நான் விஜயுடைய கட்சிக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குற மாதிரி என்னுடைய திமுக நண்பர்களே சில பேர் என்னங்க அந்த கட்சி பக்கம் மாறிட்டீங்க போல இருக்குது அப்படின்னாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை சார். துணை முதல்வரே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்னு சொன்னார். அந்த மாதிரி தான் நானும் சொன்னேன். அதை தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு விளக்குனேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தமிழக அரசோட விருதுலாம் வரப்போகுது அப்படின்னும் போது என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சஞ்சலம் ஒன்று இருந்தது. நம்ம இப்படி பேசி அது வெளியில் எதிர்விதமான எதிர்வினை ஏதாவது உண்டாக்கியிருக்குமோ அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா இத்தனை விருதுகள் இதுக்கு வந்திருக்கும் போது அப்படி அவங்க திமுகங்கிற ஒரு கட்சியில் இந்த மாதிரி பாரபட்சங்கள் எதுவுமே அவங்க பார்க்கறதில்ல. இது நான் கலைஞர்கிட்ட நிறைய விஷயம் உணர்ந்திருக்கேன். திரு சோ அவர்கள் அவருக்கு எதிர்ப்பாக எவ்வளோ கருத்து சொன்னாலும் சோ வீட்டு திருமணத்தில் முதல்ல போய் நிற்கிறவர் கலைஞராக இருப்பார். அந்த மாதிரி தான் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களும் பாரபட்சம்லாம் இல்லாமல் இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். சில நேரத்தில் இந்த மாதிரி நான் பேசி தேவையில்லாமல் வம்பில் மாட்டிக்குவேன். ஆனால் நான் சொல்ல நினைக்கிறத நான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அதில் எனக்கு ஒரு தயக்கமும் கிடையாது. சினிமாவோட ஓட்டத்தில் நான் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நான் இல்லாத ஒரு நாள் நான் இல்லாத நாள். நான் இப்போ ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று எடுக்கலான்னு யோசனை பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஷார்ட் ஃபில்ம் எடுத்துகிட்டு சினிமாவுக்கு வருவாங்க. இப்போ நான் நிறைய படங்களை எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கலான்ட்டு நான் துபாய்க்கு போகிற வழியில் பிரபுதேவா என்னோட வந்திருந்தார். அவர்கிட்ட அந்த ஐடியாவை சொன்னால், ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார், உடனே பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நான் அதை பகிர்ந்துக்கிறேன். அது நிறைய ஹிட்ஸ் கொடுத்து இப்போது மார்க்கெட் இல்லாத ஒரு நாயகன் ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு நடிகருடைய மரணத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற கூட்டம் குறைவாக இருக்குது. அப்புறம் அவர் பீக்கில் இருந்த மாதிரி இல்லை. அவருக்கு மார்க்கெட் போனதுக்கப்புறமேல அவர் ஒரு சராசரியாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி மாறிடுறாரு. அதனால் அந்த கூட்டம் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்ச மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டும்தான் ஒரு உயரிய அந்தஸ்தில் இருந்த ஒரு நடிகராக இருந்து அப்படியே அரசியலுக்கு போய் அங்கே ஒரு உச்சம் பார்த்து அப்படி தான் அவருடைய மறைவு இருந்தது. அது எல்லாருக்கும் நிகழ்கிறது இல்லை. அந்த மரணத்தில் அந்த நடிகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் புலப்படுது. நம்ம ஒரு நேரத்தில் மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கோம், அப்புறமேல மெதுவாக சரிஞ்சு அப்படியே ஒதுங்கி அப்புறம் கேட்பாரற்ற ஒரு நிலைக்கு மாறிடுறோம். மறுபடியும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணணுன்னா அந்த நாயகன் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய படம், கமர்ஷியல் படம் பண்ணி அதோட மாபெரும் வெற்றி விழா நேரு இண்டோர் ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய விழா நடக்குது. அதில் அந்த நாயகன் நடந்து வரும்போது அவனுக்கான கிளாப்ஸு, ஆரவாரம், விசில் எல்லாமே பெரிய லெவலில் இருக்குது. அவன் மேடை ஏறி பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த ஆரவாரமும் கிளாப்ஸும் விசிலும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கிரிமினலாக அதுக்கு ஒரு நல்ல யோசனை ஒன்று பண்ணியிருக்கேன். ஒன்று, என்னுடைய கடைசி காலத்துக்கு இந்த விசிலும் ஆரவாரமும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த விசிலும் ஆரவாரமும் இருக்கிறதே என்னுடைய கடைசி தருணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு பாய்சன் பாட்டிலை எடுத்து மக்கள் முன்னாடி கிடுக்கிடுன்னு குடிக்கிறான். மக்கள் பயங்கர ஷாக்காகி அப்படி எழுந்திருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், என்னுடைய வாழ்க்கைன்றது உங்களோட தான், அது உங்களோட தான் முடியும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே சுருண்டு விடுறான். கட் பண்ண அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி அவனுக்கு ஏகப்பட்ட டியூபுகள் பொருத்தி பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ஒரு பெரிய கூட்டம். தலைவா வா தலைவா, நாங்கள்லாம் இருக்கோம், தலைவா வா தலைவான்னு ஒரு பெரிய ஆரவாரம். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வெளியில் ஒரு பெரிய கூட்டம் நின்றுட்டு இருந்தேன். அந்த கூட்டத்தில் நானும் நின்று இருக்கேன். இப்போது அவன் மேலே ரொம்ப அபிமானம் உள்ள ஒரு பெண்மணி, ஒரு இளம் பெண்மணி, அது யாருக்குமே தெரியாத ஒரு காதல். அந்த பெண் உள்ள வரா.
அவனை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரியான டாக்டர்ஸோட எக்ஸ்ப்ரெஷனை பார்க்குறான். அந்த ரூம் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு. அவன் நேராக போகிறான், அந்த ஜன்னல்லாம் திறந்து விட்றா, கதவெல்லாம் திறந்து விட்றா, கர்ட்டன்லாம் திறந்து விட்றா. அவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. நேராக போகிறா, அவனோட பொருத்தப்பட்டிருக்க ஆக்சிஜன் டியூப்லேருந்து நிறைய டியூப் அது எல்லாத்தையும் பிடுங்கி கீழே தூக்கி போடுறா. யாரும் தடுக்க முடியாத மாதிரி ஒரு அதிர்ச்சியில் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜன்னல் வழியாக கீழே அந்த ரசிகர்களுடைய சத்தம், வா தலைவா, நான் இருக்க தலைவா, வா தலைவான்னு சொல்லிட்டு அவங்க கத்துற அந்த ஆரவாரம் வந்து மெதுவாக அவனுடைய காதுகளில் கேட்குது. இப்போ அந்த பல்ஸ் வந்து மேல் எழும்புது, பட முடியுது. இது வந்து நம்ம வேறு என்ன சொல்கிறது, உள்ள கிடக்கு, உள்ள என்னெல்லாம் கிடக்கோ அது எல்லாத்தையும் எப்படி வெளியில் கொண்டு வரதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு படம். இது வந்து உண்மையான மனநிலை தான். அப்படி டீன்ஸ் வெளியாகி 1.5 வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் நான் அடுத்த படத்தை துவங்கவே இல்லை. நான் வந்து யாரோ ஒரு தயாரிப்பாளரோட சேர்ந்து படம் பண்ணலான்னா, தயாரிப்பாளர்களுக்கு என்ன வேணும்னா கடைசியாக அவர் என்ன ஹிட்டு கொடுத்தாரு, அவர் எவ்வளோ திறமைசாலி அப்படின்லாம் கிடையாது. இதில் நிறைய அவமானங்கள். சில பேரால் படம் பண்ண முடியலன்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து நான் முதல்ல சான்ஸ் தேடி அலையும் போது 7ஆம் தேதி வா, 15ஆம் தேதி வா, அப்புறமேல 28ஆம் தேதி வா, முடிஞ்சால் 33ஆம் தேதி வான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே இப்போது அது வந்து அது இன்னும் கொஞ்சம் அழகாக, இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இப்போ நடக்கிற ஒரு ஏமாற்று வேலையாக முடியலன்னு சொல்லாமே அதில் அவங்களுடைய தயக்கத்துக்கு காரணம் நமக்கு நல்லா தெரியும். அதனால் ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு தான் மறுபடியும் வேறு யார் கூட சேர்ந்து படம் பண்ணலாங்க. இவ்வளோ மகிழ்ச்சியை வழங்கியிருக்க தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான மனம் கூப்பிய நன்றி. அவருக்கு மட்டும் இல்லை, துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், திரு சுவாமிநாதன் மாண்புமிகு அமைச்சர் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அவருக்கும், இந்த படங்களை தேர்வு செய்த ஜூரிஸ் எல்லாருக்கும், மற்ற இதுக்கு ஒத்துழைப்பாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான